கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிருபையின் கூட்டத்தினுடைய செய்தியை கேட்டு வருகிறோம். விசேஷமா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்து, இந்த பூமியானது வரலாறு பிரிக்கப்பட்டிருக்கிறது. உலகம் முழுவதும் கிறிஸ்துவின் பிறப்பு ஒரு ஆச்சரியமான பிறப்பு, அதிசயமான பிறப்பு, மனுமக்களுக்கு அனுகூலமான பிறப்பு, மனுமக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய பிறப்பாக ஆண்டவர் இந்த பூமியில பிறந்தார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமொழியில் 22ஆம் அதிகாரத்தில் திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கும் நற்கீர்த்தியை தெரிந்து கொள்ளப்படத்தக்கவது பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயை நலம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கும் நற்கீர்த்தி, எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் நற்கீர்த்தி என்றால் நல்ல பெயர், நிரந்தரமான நல்ல பெயர் எடுக்கக்கூடியது பேரு தான் நற்கீர்த்தி. ஒரு நல்ல கீர்த்தி, நல்ல ஒரு பேர் புகழ் இருக்கணும். ஐஸ்வர்யத்தை பார்க்கலாம், அதுதான் முக்கியமானது. அடுத்து சொல்றாரு, வெள்ளி பொன்னை பார்க்கலாம் தயை நலம். ஐஸ்வர்யவானும் தரித்திரனும் ஒருவர் சந்திக்கிறார்கள், அவர்கள் அனைவரையும் உண்டாக்கினவர் கர்த்தர். ஏழையா இருந்தாலும், பணக்காரனா இருந்தாலும், உயர்ந்தவனா இருந்தாலும், தாழ்ந்தவனா இருந்தாலும், இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களும் கர்த்தரால் உண்டாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவர் தான் அவர்களை உண்டாக்கி இருக்கிறார். விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான், பேதை நெடுக போய் தண்டிக்கப்படுகிறான். அருமையான வார்த்தை. விவேகி என்ன செய்கிறான் என்றால் ஆபத்தை கண்டு மறைந்து விடுகிறான். ஆகிய பேதை தெரியாமல் அறியாமல் நேர போய் தண்டிக்கப்படுகிறான். இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு வந்து விட்டால் இந்த உலகத்தில் நாம் எல்லா விதமான ஆபத்துக்கும் மறைந்து கொள்ளத்தக்கதாக, ஆபத்து காலத்தில் மறைந்து கொள்ளத்தக்கதாக ஒரு மறைவிடமாய் இருக்கிறவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யம் ஜீவனமா. ஒரு தாழ்மையான ஒரு குணத்திற்கு, ஒரு பணிவான குணத்திற்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் பாருங்க. ஐஸ்வர்யமும் மகிமையும் உயிரும் ஜீவனமா, இந்த 3 ஆசீர்வாதம் கிடைக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 9வது வசனத்துல சொல்றாரு, நீதிமொழிகள் 22:9, கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் தன் ஆகாரத்தை தரித்திரனுக்கு கொடுக்கிறான். இன்றைக்கு உலகம் முழுவதும் தரித்திரர்களுக்கு கொடுக்கிற ஆகாரம் என்னவென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷ ஆகாரம், வசனத்தின் ஆகாரம், ஆறுதலின் ஆகாரம். இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்த நற்செய்தி, பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள நற்செய்திகளை ஆகாரமாக கருணை கண்ணன் தரித்திரனுக்கு கொடுக்கிறான் என்று சொன்னால், கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து ஒரு கருணை கண்ணன், தன் உயிரையே இந்த உலகத்துக்கு கொடுத்திருக்கிறார். அந்த கருணை கண்ணனுடைய நற்செய்தியை இன்றைக்கு படிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள், விசுவாசிக்கிறவர்கள் இன்றைக்கு தரித்திரருக்கு ஆகாரம் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், ஏழைகளுக்கு இறங்கி ஆகாரம் கொடுக்கிறார்கள். ஏழைகள் படும் வலி வேதனையை அவர்கள் உணர்ந்து ஜெபிக்கிறார்கள். ஆகினால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கருணை உள்ள தெய்வத்தை கூப்பிடுகிறதுனால, கருணை உள்ள தெய்வத்தை தேடுகிறதுனால நாமும் கூட கருணை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சங்கீதக்காரன் எழுதுகிறார், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்று சொல்லி. காருண்யம் என்றால் கருணை உள்ள உள்ளம். இந்த உலகத்திலே கருணை நிறைந்த, இரக்கம் நிறைந்த, அன்பு நிறைந்த, ஒரு தாழ்மை நிறைந்த, ஒரு உயர்ந்த ஆண்டவர் இந்த குணலட்சணத்திலிருந்து உலகத்துக்கு வந்தார். அவர் அறிந்தவர்கள், புரிந்தவர்கள் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கருணை உள்ளவர்களாய் மாறுகிறார்கள். அதனால அவர்களுக்கு நற்கீர்த்திகள் வருகிறது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்திலே அந்த கருணை கண்ணன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்தால் உங்களுடைய ஜீவனுக்குள்ள இரக்கமும் கருணை அன்பு வரும். அப்படி வரும்போது ஆண்டவர் உங்களுக்கு நற்கீர்த்தி வர செய்வார். மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த கிருபையின் கூட்ட செய்தி ஒரு சுருக்கமான வார்த்தையாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இதை கேட்கிறவர்கள் ஒவ்வொருவரும் கருணை இரக்கமுள்ளவர்களாய், கருணை உள்ளவர்களாய், அன்புள்ளவர்களாய் மாறட்டும். ஆண்டவரே, உம்மை நம்புகிறதான சமுதாயம் முழுவதையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்க நாட்டின் மீது இரக்கமாயிரும், எங்க தேசத்தின் மீது இரக்கமாயிரும். உம்முடைய சமூகம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.